ஹைவே இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் மூளை வேலை செய்தான்றதே தெரில. ஏன் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இவ்வளோ காசு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து நல்ல டவுன் ஸ்லோப்பு, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளம். இந்த ஹைவே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ரொம்ப வருஷம்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 6 to 8 years இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஹைவே வந்து இந்த சைடு ஒரு டெரெயினுக்கும் இந்த சைடு இருக்க டெரெயினுக்கும் எலிவேட்டடாக நம்ம இது எப்படி பார்த்தாலும் ஒரு 7 feet வந்து மேலே ஹைட்டில் இருக்கும். இவ்வளோ ஹைட்டில் நீங்கள் போடும்போது தண்ணி இந்த பக்கம் இருக்க தண்ணி இந்த சைடும், அந்த சைடு இருக்க தண்ணி இந்த சைடு வந்து எப்படி போகும்? இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து வாட்டர் பேசேஜுக்கு வந்து கீழே வந்து கல்வெட்டு வைக்கிறாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஒன்று. ஸோ அப்படியே இங்கே பின்னாடி ஒரு கல்வெட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களோட வந்து அட்லீஸ்ட் ஒரு ரோடு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து இந்த சைடு டெரைன் டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, அந்த சைடு டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, இந்த சென்டரில் தண்ணி போட்டால் அந்த சைடு அக்ரிலைன், இந்த சைடு அக்ரிலைன், மழை இந்த பக்கம் நிறைய பெஞ்சிச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ எப்படி வரும், அந்த சைடு இந்த சைடு போகும்போது பேசேஜுக்கு வந்து இந்த ரோட்டில் இருக்க கல்வெட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணி. இல்லைன்னா அந்த சைடு வந்து ஃப்ளட்டிங் ஆகும். அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் லேஅவுட்லாம் பின்னாடி போட்டிருந்தாங்க, அந்த இடம்லாம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளட்டு மழை டைம்லலாம். ஸோ அதனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடை ரீஸ்ட்ரக்சர் வந்து புதுசாக ஒரு டிபிஆர் போட்டு இது வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு உண்டான ரிப்பேரிங் காஸ்ட் என்ன, இதுக்கு உண்டான வேஸ்ட் எவ்வளோ செலவாகுது, இப்போ ரோடு போட்டு நல்லா இருந்த ரோடை திரும்பி நம்ம எல்லாத்தையும் பேத்து எடுத்துகிட்டு வைடனிங் பண்ணி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பாருங்க, இந்த சைடு அந்த சைடு போயிட்டு இருக்கா. ஆனால் இந்த சைடு பேசேஜ் தான் வச்சுருக்காங்களே தவிர சைடில் இருக்கிறது வந்து எதுவுமே பிளான் பண்ணலை பாருங்க. எல்லா சைடுமே எவ்வளோ, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் பேசேஜ், அங்கே ஒரு வாட்டர் பேசேஜ் கல்வெட்டு, இந்த சைடு அவ்வளோ டவுனில் இருக்குது, அந்த சைடுமே நல்லா டவுனில் இருக்குது. ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி எப்படி அந்த சைடு இந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகுனா தண்ணி அந்த சைடு ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும், இந்த சைடுமே அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும். ஸோ புதுசாலாம் ஹைவே போடும். நீங்கள் வந்து யாராவது இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, பிஃபோர் லேயிங் த ரோட் இந்த வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணலாம்.